ரகசியம் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை போகாது வெளியிடும். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போய் கோரிக்கை வச்சாங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் நீங்க பணம் விடுவிக்கணும்னு சொன்னோம்னா 2999 கோடி நாங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, விடுவிச்சிருக்கோம். 4 வருஷம் ஆகி போச்சு. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி மக்கள்கிட்ட பொய்ய பேசி ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இவர்களை நம்பி இதுவரை 25 மாணவர்கள் உயிர் நீத்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன். அது மட்டும் இல்ல, இங்க உங்களுடைய மாவட்டத்தில் அஜித்குமார் ஒரு கோவில் காவலாளி எப்படி துன்புறுத்தி இறந்தார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். ஒரு அப்பாவி, ஒரு இளைஞர் எப்படி கொடுமையா இன்றைக்கு அவர் இறப்பதற்கு காரணம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வேலியே பயிர மேயதை போல, வேலியே பயிர மேய்வதை போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே இப்படி நடந்தா மக்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது. அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா? அதுவும் அண்ணா திமுக தலையிட்டு நாங்க குரல் கொடுத்து நம்முடைய சட்டப்பேரவை மாவட்ட செயலாளர் அவருக்கு போராட்டம் நடத்தி தான் வழக்கு போட்டாங்க. இல்லைன்னா அந்த வழக்கை மாத்தி இருப்பாங்க. ஆக ஒரு மோசமான ஆட்சி, சட்டத்தின் ஆட்சியே கிடையாது. மிக சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எல்லா இடத்திலையும் ஊழல், ஊழல் இல்லாத நிலையே கிடையாது. ஏற்கனவே திரு கருணாநிதி இருக்கும் போதே ஊழல் தான். அரிசி பேர ஊழல், அதே போல வீராணம் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவங்க அப்படிதான் எதிர்பார்க்க முடியும், வேற ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக ஆட்சி எப்படி செயல்பட்டது, திமுக ஆட்சி எப்படி செயல்படுது. அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி சாலை ரோடு நாங்க வந்தோம், எவ்வளவு அற்புதமான ரோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிறோம், பிரம்மாண்டமான சாலை. அதனாலதான் வேகமா உங்களை எல்லாம் வந்து சந்திக்க முடிஞ்சது. ஆக அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான சாலை வசதி, நீர் மேலாண்மை, மருத்துவ வசதி, கல்வி வசதி, போக்குவரத்து வசதி, தடையெல்லாம் மின்சாரம். விவசாயிகளுக்கு எந்த நேரமும் மின் மோட்டரை மும்மனை மின்சாரம் கொடுத்து எந்த நேரம் விவசாயி போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி. தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில 2 முறை பயிர் வேளாண் தள்ளுபடி. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்தெல்லாம் இனிமேல் டீ கடையில் வைக்க முடியாது. டீ கடை, போண்டா கடை, நம்முடைய செலவை, நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் அந்த கடை, முடிதிருத்துற கடை, இன்னும் எதை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பேப்பர், தினத்தந்தி பேப்பர்ல இனிமேல் இதுக்கெல்லாம் 500 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் இன்றைக்கு இதுக்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்றாங்க. எங்க கிராமத்தில் இருக்கிற கடைக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இனிமேல் ஒரு சின்ன கடை வச்சுக்கலாமோ இந்த அரசாங்கத்துக்கு போய் அனுமதி வாங்கணும். அதோட கொடுமை என்ன, அந்த கடையில் சிசிடிவி கேமரா பொறுத்து வேணுமா. அந்த கடையே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் போறோம். அதுல எங்க போய் சிசிடிவி கேமரா வைக்கிறது, அதுக்கு எப்படி கட்டட அனுமதி 25,000 கொடுத்து வாங்குறது, எவ்வளவு மோசமான செயல் பாருங்க. இந்த கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும், டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்துமா. அதுல தமிழக அரசு உத்தரவு, சலவை கடை எல்லாமே ஹெட்டிங். இது நாங்க சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேணும் எங்க மீது கோபத்துல அவதூறா பேசுறான்னு சொன்ன தினத்தந்தியில இன்றைய தினம் வந்த செய்தி. இப்படி அங்கங்க ஏழைகள் ஒரு சின்ன கடை வைப்பாங்க, ஒரு பெட்டி கடை, ஒரு டீ கடை கிராமத்தில் வைப்பாங்க. அது என்ன ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா வரும், அவருக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அது கூட வரி போடுறாங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் இவ்வளவு கடனை வாங்கி இந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு இப்படிப்பட்ட வரி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட கிராமத்தில் நீங்க ஏதாவது வீடு கட்டியிருந்தீங்களா? ஏதாவது நம்மள கிராமத்தில் இருக்கிறோம், நான் கிராமத்தை சேர்ந்தவன். அதே மாதிரி பல பேர் கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க, நகரத்திலிருந்து இருக்கிறீங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருந்து வீடு கட்டியிருப்பீங்க. அதுக்கு அனுமதி வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் வரி போடுவாங்க. அது எல்லா ஆட்சியிலையும் வரி போடுவாங்க, பஞ்சாயத்தில் வரி கட்டுவோம். இப்போ யாராவது அனுமதி வாங்காமல் வீடு கட்டப்பட்டிருந்தா அங்க இருக்கின்ற அதிகாரிகள் சீல் வச்சிருவாங்க. எப்போ ஜூலை 16ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க.
எங்காவது தோட்டத்தில் வீடு கட்டி இருந்தீங்களா, அனுமதி வாங்கினீங்களா, சீல் வச்சிருவாங்க. அப்புறம் எங்க போய் குடியிருக்கிறது? நாங்க என்ன சொல்றோம்னா, சரி கட்டட நீங்க முத வீடு கட்டணும்னா அனுமதி வாங்கணும்னா ஒரு வரமுறை வைங்க. இந்த தேதியிலிருந்து புதுசா வீடு கட்டினா அனுமதி வாங்கி வீடு கட்டுன்னு சொன்னா பரவாயில்ல. உடனடியாக ஒரு உத்தரவு போட்டு ஏற்கனவே அனுமதி வாங்காம கட்டணம் கட்டி இருந்தா சீல் வையினா அந்த விவசாயி எங்க போய் குடியிருக்க முடியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வீடு கட்ட முடியும்? எவ்வளவு சிரமம்! இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒண்ணுமே தெரியலைங்க. இந்த முதலமைச்சர் என்ன பண்றானே தெரியல. நானும் தான் முதலமைச்சர் இருந்தேன். என்ன பண்றாரு, ஏது பண்றாரு ஒண்ணுமே தெரியல. கிராமத்துல டீ கடை வச்சா வரி போடுறாரு, கிராமத்துல வீடு கட்டினா சீல் வைக்கிறங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாரா தெரியல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். 4 வருஷம் ஆச்சு. இப்போ 4 ஆண்டு காலம் கழிச்சுதான் மக்களை சிந்திக்கிறார் முதலமைச்சர். உங்களுடன் ஸ்டாலின் வந்து ஒரு 46 குறை இருக்குது. இந்த 46 குறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா வந்து உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு அந்த குறைய அதுல வந்து குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி 45 நாள்ல குறை தீர்ப்பாராம். இது நடக்கிற காரியமா? நடக்குமா? அப்புறம் 4 ஆண்டு என்ன பண்ணீங்க? 4 ஆண்டு காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அரசாங்கம் நீங்க தானே முதலமைச்சர். 46 பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களே இது மாதிரி விளம்பரத்தால் அடிச்சு கொடுத்துட்டீங்க. 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பது என்று அவர்களே அச்சடிச்சு இந்த விளம்பரத்தால வெளியிட்டீங்களே. அப்படின்னா இந்த முதலமைச்சர் கும்பகர்ணமான தூக்கிட்டு தான் இருந்திருக்காரு 4 வருஷமா. மக்களை பத்தி சிந்திச்சாரா? இப்பதான் நாட்டு மக்களை சிந்திக்கிறார். ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது. அதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப என்ன பண்ணாரு? ஊர் ஊரா போனார். அங்க போய் ஒரு திட்ட கண்டா ஒரு பாயை போட்டு விரிச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னால ஒரு ஜமக்காலத்தை போட்டு அங்க மக்களை அமர வச்சு மக்கள்லாம் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பூட்டை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறீங்களே. அப்புறம் எதுக்கு இது? ஏற்கனவே நீங்க மனு கொடுத்தாச்சு இல்ல பிரச்சனை சம்பந்தமா. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை வேணும்னு நீங்க மறுபடியும் கேட்கறீங்க? ஆக நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த நகராட்சியோட சிவகங்கை நகரத்தில் 2 ஊராட்சி சேர்த்திட்டாங்க. இந்த 2 ஊராட்சி சேர்த்ததுனால 100 நாள் வேலை திட்டம் போச்சு. 100 நாள் வேலை திட்டம் இந்த நகராட்சியில் சேர்த்ததுனால அதுல வேலை இல்லாத போச்சு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தேவையா? இல்லையே. மத்திய அரசாங்கத்திட்ட போய் கோரிக்கை வச்சோம். இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் நீங்க பணம் விடுவிக்கலன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அமைச்சர் சொன்னாங்க, மத்திய அமைச்சர், உங்க திமுக அரசாங்கம் முழுமையா கணக்கு கொடுக்கல. கணக்கு கொடுத்தா நாங்க உடனே பணம் கொடுக்கணும். நாங்க கேட்டுக்கிட்டோம், நீங்க ஒரு பகுதியாவது விடுவீங்க. ஏழைகள் நம்மளால வேலை செஞ்சு நிலுவையில் இருக்குது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களாம் நிறைய பணம் வர வேண்டியன்னு சொல்லி ஒரு பார்ட் 2999 கோடி நாங்க கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க விடுவிச்சிருக்கிறாங்க. அதுலயும் ஊழல், 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல். அந்த ஊழல்ல செஞ்ச காரணத்தினால முழுமையா கணக்கு கொடுக்கல. மத்திய அரசுக்கு முழுமையா கணக்கு கொடுத்திருந்தா அதுவே விடுவிச்சிருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.